வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் வெயில் காலத்தில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசப் போகிறோம். எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் மனதிலும் இருக்கும் கேள்விதான். இப்போது குளிர்காலத்தில் டாக்டர் சார் 1 லிட்டர் தண்ணீர் குடிக்க சொல்லியிருந்தார். அந்த 1 லிட்டர் தண்ணீர் வெயில் காலத்திலும் போதுமா? மே ஜூன் மாதங்களிலும் அதே அளவு போதுமா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் உடலின் தண்ணீர் தேவைகள் காலநிலைக்கும் உங்கள் வேலைக்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இப்போது நாம் அதிகமாக தண்ணீர் குடித்தால் நமக்கு உடலில் வீக்கம் ஏற்படும். கால்களில் வீக்கம் வந்தால் நாம் படுத்திருக்கும் போது அது நம் மார்பில் நுரையீரலில் சேருகிறது. அதனால் நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. நாம் தேவைக்கு குறைவாக தண்ணீர் குடித்தால் கிரியேட்டினின் உடலிலிருந்து வெளியேற முடியாது. ஏனெனில் சிறுநீர் சரியாக உருவாகவில்லை. சிறுநீரில் கிரியேட்டினின் வெளியேறவில்லை என்றால் உருவாகும் கிரியேட்டினின் இரத்தத்தில் சேர்ந்து குவியும். உங்கள் அறிக்கைகளில் கிரியேட்டினின் அளவு அதிகரித்ததாக வரும். இதனால் சிறுநீரகம் மேலும் பாதிக்கப்படும். அதாவது தண்ணீர் குடித்தாலும் உயிரிழப்போம், குடிக்காவிட்டாலும் உயிரிழப்போம். அப்படி என்றால் நம் உடலுக்கு சரியான அளவு தண்ணீர் வழங்கும் சரியான வழி என்ன? அதனால் உங்கள் உடலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்போது கோடை காலம் வர இருக்கிறது. நம் உடலுக்கு தண்ணீரின் தேவையும் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் எந்த வகையில தண்ணீர் குடிக்க வேண்டும், அது கோடையிலாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் அதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உடலில் சில சிறப்பு சென்சார்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை உங்கள் உடலில் தண்ணீர் குறைவாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றன. அதாவது உங்கள் உதடு, உங்கள் உதடு உலர்ந்திருக்கிறதா, தொண்டை உலர்ந்திருக்கிறதா என்றால் உங்கள் உடலில் தண்ணீர் குறைவு உள்ளது என்பதை குறிக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் கால்களில் வீக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை காண்பது. உங்கள் கால்களில் வீக்கம் இருந்தால் அது உங்கள் உடலுக்குள் தண்ணீர் அதிகமாக சேர்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது. அதை சிறுநீரகங்கள் வெளியேற்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட நோயாளிகளில் நாம் தண்ணீரை வயிற்றில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் நாம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோமோ அது அவ்வளவாக உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நாம் தண்ணீர் குடிப்பது என் உதடு மற்றும் தொண்டை ஈரமாகும் அளவுக்கு மட்டும்தான். தண்ணீர் நம் உடலில் சேர்ந்து விடக்கூடாது. எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு நேரத்தில் 1/2 கப், அதாவது 50 மில்லி தண்ணீர் குடிக்கிறோம். இப்போது 50 ml என்றால் மிகவும் குறைவாக இருக்கிறது இல்லையா? எனவே அடுத்து நாம் 50 மில்லி குடிக்க வேண்டும் என்றால் அவற்றுக்கிடையே குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். 20 நிமிடங்கள் கழித்து நீங்கள் மீண்டும் 50 ml தண்ணீர் குடிக்கலாம். உங்களுக்கு தாகம் இருந்தால் மட்டும். தாகம் இல்லைனால் நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நோயாளிகளுக்கு உடலில் வீக்கம், கால்களில் வீக்கம் இருந்தால் இந்த முறையில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் குடிக்கிறார்கள், ஆனால் வெளியேற்றுவது அதிகமாக இருக்கிறது. அதனால என்ன நடக்கிறது என்றால், வீக்கம் குறைந்து விடுகிறது. நான் 1 லிட்டர் தண்ணீர் குடித்து 1 லிட்டர் சிறுநீர் வெளியேற்றினால் வீக்கம் எங்கேயோ இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் நான் எவ்வளவு தண்ணீர் குடித்தேனோ அதே அளவு வெளியேறிவிட்டது. ஆனால் முன்பே சேர்ந்து இருந்தது, அது வெளியேற முடியவில்லை. அப்படின்றாலும் நம்ம குறைவாக குடித்து அதிகமாக வெளியேற்றினால் நம்முடைய வீக்கம் குறைய வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உணவில் உப்பை குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் அறிக்கைகளில் தைராய்டை கண்டிப்பாக பரிசோதிக்க வேண்டும். மேலும் இரத்தத்தில் புரதம் எவ்வளவு உள்ளது என்பதையும் சரிபார்க்க வேண்டும். உங்கள் உடலில் புரதம் குறைவாக இருந்தால் வீக்கம் எவ்விதமான சூழ்நிலையிலும் நீடித்துக் கொண்டே இருக்கும். நம் உடலில் புரதம் முழுமையாக கிடைக்கும் வரை மற்றும் புரதத்தை முழுமையாக பெற உங்கள் பசிக்கோ உங்கள் உணர்வை ஒரு ராட்சசம் போல் ஆக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு நாளில் 3 முறை, 4 முறை, 5 முறை நன்றாக சாப்பிட வேண்டும். இதனால் புரதம் நம் உடலில் போதுமான அளவில் சென்று குறைவாக உள்ள புரதம் நிரம்பத் தொடங்கும். இப்போது சில நோயாளிகளுக்கு கால்களில் வீக்கம் இல்லை, அதாவது அவர்களின் உடலில் நீர் அளவு அதிகமாக இல்லை. பட் அப்படிப்பட்ட நோயாளிகள் குடிக்க வேண்டிய நீர் 1 கப் மட்டுமே, அதாவது 100 ml. நீங்கள் 100 ml நீர் குடித்து விட்டீர்கள். அடுத்த கப் நீர் 10 முதல் 15 நிமிடங்கள் கழித்துதான் வரும். ஏனெனில் அந்த 10-15 நிமிடங்களில் நாம் என்ன செய்வோம்? நாம் குடித்த நீர் உடலில் உறிஞ்சப்பட்டு அது நமது சிறுநீர் பையில் சேரும். அதனால் நாம் 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க செல்கிறோம். இதனால் என்ன ஆகும் என்றால், நீர் நம் உடலில் சேரும் போது அது சேர்ந்து குவியாது. அது குவியாமல் இருந்தால் வீக்கம் வராது. வீக்கம் வரலைன்னால் நம் வேலை தொடர்ந்து நடக்கும். ஏனெனில் சிறிது சிறிதாக நீர் நம் உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. சிறுநீர் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதில் கிரியேட்டினின் மற்றும் யூரியா கரைந்து வெளியேறுகிறது. அதனால் கிரியேட்டினின் அதிகரிக்கும் பிரச்சனையும் நமக்கு ஏற்படுவதில்லை. அதனால நீங்கள் உங்கள் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் உங்கள் உணர்வுகளை சென்சார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப அரை கப் அல்லது ஒரு கப் எடுப்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது ஒரே நேரத்தில் எவ்வளவு நீர் குடிக்கலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அடுத்த இரண்டையும் குடிக்கும் போது 10 முதல் 15 நிமிடம் இடைவெளி விட்டு அடுத்த கப்பை குடிக்கலாம். தாகமாக இருக்கும் போது மட்டுமே, தாகமில்லை என்றால் கூடுதல் நீர் குடிக்க எந்த தேவையும் இல்லை. ஏனெனில் நீங்கள் அதிகமாக குடித்தால் உடலில் வீக்கம், ஸ்வெல்லிங் வரும். குறைவாக குடித்தால் சிறுநீர் குறைவாக உருவாகும் மற்றும் உங்கள் அறிக்கைகளில் கிரியேட்டினின் அதிகரிக்க தொடங்கும். அதனால் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீர் மட்டும் குடிக்க வேண்டும், 2.5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினால் அதை செய்த பிறகு உங்கள் அறிக்கைகளை கண்டிப்பாக பாருங்கள். குறைவான தண்ணீர் குடிப்பதால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் தண்ணீர் அளவை குறைத்திருந்தால் கிரியேட்டினின் அளவு அதிகரித்தால் அது எந்த காரணத்தினால் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால், ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்பினால் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். போகும் முன் நீங்கள் சில சிறுநீரக செயலிழப்பு